ஒரே பலனை சொன்ன 2 பேரில் ஒருத்தருக்கு சிறை தண்டனையும் இன்னொருத்தருக்கு பொன்னும் பொருளையும் அள்ளி கொடுத்தார் மன்னர். அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஒரு அரசனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து பொக்கை வாயுடன் இருப்பதாக ஒரு கனவு வந்தது. இதனால் காலையில் பயத்துடன் எழுந்த அவர் அந்த கனவால் என்ன விளைவுகள் நேருமோ என்று பயந்து போய் முதல் வேலையாக ஒரு நாடி ஜோதிடரை வரவழைத்தார். அந்த நாடி ஜோதிடர் தனது ஓலைச்சுவடியை எடுத்து அதில் பொக்கைவாய் கனவு பற்றி விளக்கி இருந்த ஒரு ஓலையை வாசித்துவிட்டு, அரசே, உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று பலன் சொன்னார். உடனே அந்த அரசன் மிகவும் கோபமுற்று, இவனை பிடித்து சிறையில் தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பிறகும் மன்னனின் மனம் சமாதானமடையவில்லை. இன்னொரு நாடி ஜோதிடரை வரவழைத்து அவரிடம் தன் பொக்கைவாய் கனவின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். அந்த ஜோதிடரும் அதே மாதிரியான ஓலைச்சுவடியைத்தான் வைத்திருந்தார். அவரும் அதை பார்த்துவிட்டு, மன்னா, உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ்வீர்கள் என்று பலன் கூறினார். இதனால் மனம் குளிர்ந்த அரசன் அந்த ஜோதிடருக்கு தகுந்த பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார். இருவரும் ஒரே மாதிரியான ஓலைச்சுவடியைத்தான் படித்தார்கள். ஒரே விஷயத்தை தான் சொன்னார்கள். சொன்ன முறைதான் வேறு. ஒருவர், உங்கள் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பே இறந்து விடுவார்கள் என்று சொன்னார். இன்னொருவர், உங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் விட நீங்கள் நீண்ட காலம் நீடூடி வாழ்வீர்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேசும் விதத்தில் கவனம் தேவை. பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கையாண்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம். இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.